சோலோ லெவலிங். ஸோ இந்த பேரை கேள்விப்படாத எந்த அனிமே ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டீங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 24 இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ண ஒரு அனிமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து சொல்லலாம். ஸோ ஒரு அனிமையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலராக ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்துருக்கும். ஸோ அதே இந்த கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்க்குமே. சோலோ லெவலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸோட டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், அவங்களோட பவர்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி வந்து கெயின் பண்ணிச்சு. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ். ஸோ பவர்ஸ்ன்ற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனிமேலையும் கீ ரோல் ப்ளே பண்ணுறது. ஸோ பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதத்துக்கு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ஹியூமன்ஸ் தனியாக, மான்ஸ்டர்ஸ் தனியாக, அப்சல்யூட் பீயிங் தனியாக, மொனார்க்ஸ் தனியாக, ஸோ ரூலர்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் அண்ட் மொனார்க்ஸ். ஸோ இவங்களுக்கு இருக்க பவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அப்சல்யூட்லி கிரேட்டர் பவராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் அதை பார்க்கலன்னா மெயினாக செக் அவுட் பண்ணி பார்த்துருக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அதில் வந்து நான் அப்சல்யூட் பீயிங்கோட கிரியேஷன் பற்றியும் ஸோ மொத்த அந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் 7 மொனார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ என்னோட லிஸ்ட்டு படி நான் வந்து 7 மொனார்க்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இது லிஸ்ட்டில் வந்து நான் வந்து யோகமெண்ட்டு, அவன் லேகியா, ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணல. ஸோ பெரிய த்ரெட்டு இவங்களாம் கிடையாது. ஸோ டாப் 7 நான் வச்சுருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஆளுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம டாப் 7 மொனார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட லிஸ்ட்டு படி டாப் 7 இருக்கிறது ராக்கன், ஆல்சோ நோன் அஸ் பீஸ்ட் மொனார்க். ஸோ மொனார்க் ஆஃப் பீஸ்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மகான் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவரோட கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க. மஸ்குலர் பாடி வச்சு லைக் அவர் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு மாதிரி கவர்டாகவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி பவர்ஸ். ஸோ ஜென்ரலாக இந்த மொனார்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பவர்ஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிக் எபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, ஸோ ஒரு ஆப்போனண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்போனண்ட் வந்து நம்மளை போட்டு தள்ள போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த செகண்ட்லேயே வந்து அவங்களுக்கு லாயலாக இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த நம்மளோட ராக்கன். ஸோ ராக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஜினு கூட வந்து ஜினு வந்து போட்டு தள்ளிடக்கூடாதுன்ட்டு ஜினுக்கே லாயலாக இருக்க மாதிரி கூட மாறிடுவான். பட் லேட்டரான ஒரு குவஸ்ட்னால பார்த்தீங்கன்னா ஜினு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டு தள்ளுவான். நம்ம லிஸ்ட்டில் டாப் 6 இருக்கிறது குவரஸா. ஸோ ஆல்சோ நோன் அஸ் மொனார்க் ஆஃப் பிளக்யூஸ், ஸோ குயின் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து எப்படிப்பட்ட ஆள்னா இந்த உலக அடக்கி நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில பேர் சுற்றுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே. ஸோ இவங்க வந்து மொத்த இன்செக்ட்ஸோட பவருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கும். மெயினாக இந்த நெக்ரோமான்சி இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கும். இந்த வெனாம் இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ அதனால் இவங்க வந்து இன்செக்டோட மொனார்க் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அவங்களோட நினப்பு என்ன மாதிரினா, நான் தான் எல்லாரையும் கூட பவர்ஃபுல். ஸோ ஜின்னுலாம் வந்து என் காலுக்கு கீழே தான். ஜின்னுவுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் கிடையாது, எனக்கு தான் எல்லாரையோட பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்க கேரக்டர் தான் இவங்க. ஸோ லேட்டரான இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. பட் ஆனால் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொனார்க்ஸ் நடுவில் இருக்க பவர்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி, இது மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் தென் டெலகனசிஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அந்த வெனாம் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய த்ரெட் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் டாப் 6 வந்திருக்காங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 5 இருக்குது ஹாக்வேன். ஸோ ஹாக்வேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ்ட் மொனார்க், ஐஸ் மொனார்க். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஷோஅப் ஆன ஒரு மொனார்க்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். ஸோ இந்த மொனார்க்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மொனார்க் வந்து அவரோட ப்ரெஷரை காட்டுறதுக்காக, அவரோட பெரிய இதை காட்டுறதுக்காக ஜேஜ் வைலாண்ட்லாம் வந்து வருவார். பட் கடைசியாக வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கோகனி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கையில் தான் வந்து சாவடிப்பார். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னு ரொம்ப கொடூரமாக லைக் ரொம்ப தேடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட்டு தள்ளுவார். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 வந்து ஹாக்வேன் வந்து வச்சுருக்கோம். ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மொனார்க்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப் 6, 7, 8, 9 இது வரைக்கும் இருக்க மொனார்க்ஸில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்க மொனார்க் தான் இந்த ஹாக்வேன். பட் ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு மாதிரி ப்ரைடோட சுற்றுறாள். ஸோ எனக்கு கீழே எல்லாருமேன்ற மாதிரி சொல்லிட்டோம். அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிக்கிறது. ஸோ எந்த இடத்துல எப்படி வந்து நம்ம இது பண்ணோம், மெயினாக பேக் வாங்கிடுவார். ஒரு ஃபைட்டில் வந்து நம்மளுக்கு எதாவது சாவ போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்டே இந்த டைமென்ஷன் ஷிஃப்ட் பண்ணி ஓடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆள் தான் இவர். ஸோ நீங்கள்
நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் இன்னும் அனிமே ஃபுல்லாக பார்க்கல சீசன் 2. ஸோ ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கில் கட் பண்ணிடுவாங்க. மான்வாவில் இருக்க ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணுறாங்க. ஸோ அடாப்டேஷனில் ஒரு சில கோலா இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் சீசன் வந்து எண்டப் ஆகும்போது கண்டிப்பாக நான் வந்து வாட்ச் பண்ணுவேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 4 இருக்கிறது த பேரன் ஆஃப் ஒயிட் ஃப்ளேம்ஸ். ஸோ டீமன் கிங் மொனார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கார். ஸோ பேரன் பற்றி தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டீங்க. இப்போ ரீசெண்டாக டீமன் கேஸ்டலோட ஃபைனல் பாஸாக லெவல் 100ஓட ஃபைனல் ஃப்ளோர் பாஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி ஆகிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அதாவது எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒன் ஆஃப் த மொனார்க்கில் இவர் வந்திருக்கார். ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நம்ம வந்து தோக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே வந்து பேக் வாங்க மாட்டார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஃபைட் தான். ஸோ தோக்க போகிறோம் தெரிஞ்சாலுமே பேக் வாங்காமல் சாவறதுன்னா நான் ரெடின்ற மாதிரி யோசிக்கிற ஆள் தான் இந்த பேரன். ஸோ பேரன் பற்றி நீங்கள் ஆல்ரெடி அனிமேல பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த ஒர்த் மொனார்க்னே நான் வந்து சொல்லுவேன். இது வரைக்கும் பார்த்தவங்களில் இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு வசதியான ஒரு மொனார்க்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 3 இருக்கிறது ஆஷ்பார்ன். ஸோ ப்ரீவியஸான ஷேடோ மொனார்க். ஸோ ஆஷ்பார்ன் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. முடிஞ்சால் வந்து ஆஷ்பார்ன் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி அந்த சேனலில் வந்து பேசியிருக்கேன். அதுவும் இல்லாமல் சோலோ லெவலிங் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோலையுமே நான் வந்து ஆஷ்பார்னை பற்றி கிளியராகவே பேசியிருக்கேன். ஸோ ஆஷ்பார்னோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ நம்ம ஜின்னுவுக்கு என்ன பவர் இருக்கோ அதே தான். ஆக்சுவலாக வந்து ஆஷ்பார்ன் கிட்ட இருந்தால் ஜின்னுவுக்கே அந்த பவர்ஸ் வந்து வந்திருக்கும். ஆஷ்பார்னோட வெசலாக தானே ஜின்னு வந்திருப்பார். ஸோ ஆஷ்பார்ன் வந்து மெயினாக ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே ஓல்டஸ்டான ஒரு மொனார்க். ஸோ அப்சல்யூட் பீயிங்க்கு லாயலாக இருந்து இந்த விஷயத்தை பற்றி நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு லாயலாக இருந்து கஷ்டப்பட்டு கடைசியாக சாவர நிலைமைக்கு போய் அவரோட வெசல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஸ்டோரிஸ் பற்றி நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்பார்ன் வந்து நம்ம ஸ்டோரியில் நம்ம வீடியோவில் டாப் 3 வந்து இருக்கார். ஸோ இவரோட பவரை பற்றி சொல்லணும்னா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த சம்மனிங், ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர். பட் அவருக்கு இருக்க ஆரா வந்து பார்த்தீங்கன்னா அன்மேட்சபிள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 2 இருக்குது ஹேண்ட்ரஸ். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் மொனார்க். ஸோ மொனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், கிங் ஆஃப் ட்ராகன்ஸ், இந்த மாதிரி பல பேர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த சீரீஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு மொனார்க்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு ஆள் தான். ஸோ இந்த சோலோ லெவலிங் சீரீஸோட ஃபைனல் வில்லனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இருப்பார். ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் வந்து ரொம்பவே ஓல்டஸ்டான ஒரு மொனார்க். அதுவுமே இல்லாமல் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மொனார்க், ஐகானிக்கான ஒரு ஆள். ஸோ நிறைய மூவ்ஸ் வந்து வச்சுருப்பார். ட்ராகன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், டெலகனசிஸ், ஸ்பிரிச்சுவல் பாடி மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து இருக்கும். மெயினாக அந்த ட்ராகன் கண்ட்ரோல் பண்ணுற பவர் யூஸ் பண்ணி அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணியிருப்பாருன்றதை நம்மளோட சீரிஸோட எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அனிமேல வந்து அதை காமிச்சிட்டாங்களா இல்லைன்னு எனக்கு வந்து தெரியல. பட் மான்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவரோட பவர், அந்த பவரே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் தானே. ஸோ அதனால் அவர் கிரியேட் பண்ணுற அந்த அழிவுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னுவே வந்து யோசிப்பான். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வேறு ஒரு டைமென்ஷனை வந்து கிரியேட் பண்ணோம். அதில் வந்து அதாவது இங்கே இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடாது. அதனால் வந்து நம்ம வேறு ஒரு இது கிரியேட் பண்ணுறோமா சொல்லிட்டு யோசிப்பான். ஸோ அதுக்கு மெயினாக இருக்க ஒரு ஆள் தான் இந்த ஆண்ட்ரஸ். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரஸாக வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து டாப் 2 இருக்கார். ஸோ என்ன சொல்ல போனால் டாப் 1லேயே நான் வந்து வச்சுருவேன். பட் நம்மளோட ஜின்னு இருக்கிறதுனால வேறு வழி இல்லை. ஸோ டாப் 1 இருக்கிறது நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளோட சங் ஜின் வூ. ஸோ ப்ரொட்டகனிஸ்ட், சோலோ லெவலிங்கோட ப்ரொட்டகனிஸ்ட்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க கரண்டில் இருக்க ஷேடோ மொனார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்ஜின்வூ பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக சோலோ லெவலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் பட்ட கஷ்டம், அதாவது சின்ன வயசுலேருந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ அவனோட பேரண்ட்ஸ்னால, அதாவது அவங்க அப்பா காணாமல் போயிருப்பார், அவங்க அம்மா வந்து டிசீஸில் இருப்பாங்க, அவனோட சிஸ்டருக்கு ஸ்கூல் ஃபீஸ் யார் பே பண்ணுறது, ஸோ அவனுக்குமே மெயின்டெனன்ஸ்க்கு காசு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருந்து ஸோ அவன் வந்து அவனோட உயிரே பணைய வைப்பான் அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணுன்றதுக்காக. ஸோ அதனால தான் வந்து அந்த குவெஸ்ட் அன்லாக் ஆகி அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட மொத்த பாடியுமே வந்து சேஞ்ச் பண்ணுவான். ஸோ மேனிஃபெஸ்டேஷனுன்றதே அந்த பையனா ஜின்னு கிட்ட தான் கற்றுக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டாக எப்படி இருக்கணுன்றதை ஜின்னு அந்த பையனா காமிச்சிருப்பான். ஸோ இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட்டே ஜின்னு வச்சு தான். ஸோ சோலோ லெவலிங் வந்து ஜின்னு தானே ஹீரோஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் டாப் 1 இருக்க மொனார்க் நம்மளோட சங் ஜின் வூ. ஸோ நம்மளோட லிஸ்ட்டு படி இந்த 7 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப் ஸ்டாண்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் பற்றி போடலான்னு இருக்கேன். ஸோ மெயினாக சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, சீசன் 5 அண்ட் தென் சீசன் 6
6 சீசனுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு 15 மினிட்ஸாக ஓவரால் ரிவ்யூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா அடுத்து என்ன வீடியோ போடலான்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக நம்மளோட கோல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் முடியும். ஸோ மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.